சுதந்திரத்துக்கு பின் இந்த மாட்டுக்கறி அரசியல் என்னவா இருந்ததுன்னா, பிராமணர்கள் மீண்டும் அவங்களுடைய அதிகாரத்தை விட்டுவிடக் கூடாதுன்னு நினைச்சாங்க. அதை தக்க வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. அப்படி நினைச்சதன் அடிப்படையில தான் உயர் சாதி இந்துக்களும் பிராமணர்களும் எப்படியாவது அதிகாரத்தை நாமளே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி நிலவு. அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, இந்துத்துவ அமைப்பை தொடங்குறாங்க. அந்த இந்துத்துவ அமைப்புகள் மீண்டும் என்ன பண்ணுதுன்னா, வர்ணாசிரம கொள்கையை நடைமுறைப்படுத்தணும்னு துடிக்கிறாங்க. அப்ப பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனநாயகமாக இருக்கு, எல்லாருக்குமான சமத்துவத்தை வழங்குது. அப்படியான சமத்துவம் இந்துக்களுடைய சனாதனத்திற்கு எதிரானது. அதை நிலைத்திருத்துவதற்காக இயக்கங்களை தொடங்கினாங்க. சனாதனத்தை உயிர் போட வச்சுக்கிறதுக்காக இயக்கங்களை தொடங்கினாங்க. அந்த இயக்கங்கள் ஏற்கனவே இருந்த பழைய வர்ணாசிரம கொள்கையை மீண்டும் நவீனப்படுத்துற வேலையை, அந்த திட்டங்களை அவங்க வகுத்தாங்க. அந்த வேலை திட்டங்கள் ஒன்றுதான் மாட்டுக்கறி அரசியல். நான் ஏற்கனவே சொன்னல, மாட்டுக்கறி சாப்பிடுறவங்களை தீண்டத்தகாதவர்கள், மாட்டுக்கறி சாப்பிட்டா பார்ப்பனர்களை கொள்வதற்கு சமம்னு குப்தர் காலத்துல பார்ப்பனர்கள் முடிவெடுத்தார்களோ, அதே குப்தர் காலத்தை மீண்டும் உருவாக்குவதற்கான முயற்சிகளை சுதந்திரத்துக்கு பின் தொடங்கினார்கள். பார்ப்பனர்கள் உயர் சாதிகள் இந்துக்களினுடைய கூட்டினால முயற்சி செய்தாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு காங்கிரஸ்ல இருந்த RSS காரர்கள் அதை செய்தாங்க. காங்கிரஸ்ல இருந்த இதை செய்ய சில தடைகள் அவங்களுக்கு இருந்தது. காங்கிரஸை வீழ்த்தி அதனால நேரடியா இந்துத்துவத்தை அமைப்ப தொடங்கினாங்க. அதுதான் RSS ஜனசங்கமாக மாறி இன்னைக்கு பாரதிய ஜனதாவாக உருவெடுத்திருக்கு. பாரதிய ஜனதாவினுடைய இன்றைய பிரதானமான கொள்கை என்னன்னா, மாட்டுக்கறி சாப்பிடுறவங்களை அடிக்கணும், ஒடுக்கணும்னு நினைக்கிறது தான். வட இந்தியாவில மாட்டுக்கறி வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களை அடிக்கிறதும், கொலை செய்யறதும், அவங்களை துன்புறுத்துவதும், சமூகத்துல அவங்களை ரொம்ப சிறுமைப்படுத்தி நடத்துவதும் தான் அரங்கேறி கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த மாட்டுக்கறியை தொழிலுக்காக பார்ப்பனர்கள் செய்யறாங்க. பார்ப்பனர்கள் மாட்டுக்கறியை தொழிலுக்காக பண்றான். மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிகளோட ஓனர் யாருன்னா பெரும்பாலும் பார்ப்பனர்களும் உயர் சாதிகள் இந்துக்களுமா தான் இருக்கிறாங்க. ஆனா இந்துத்துவ இயக்கங்கள் ஓட்டு அரசியலுக்காக, பெரும்பான்மை இந்துக்களை திரட்டுவதற்காக மாட்டு அரசியலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை இன்னைக்கு பிஜேபி தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க யாரு? அன்னைக்கு தீண்டப்படாதவர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு முஸ்லிம்களும் இருக்கிறாங்க. அப்போ முஸ்லிம்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக ஒரு அரசியலை கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ இந்த மாட்டுக்கறி அரசியலை தான் செய்யணும்னு மிகப்பெரிய அரசியலை செய்துகிட்டு இருக்கிறாங்க இந்துத்துவ அமைப்புகள், பிஜேபிகள். அப்போ இந்த அரசியல் மூலமா தான் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு பிராமணர்களும் பிராமணிய தத்துவங்களும் அல்லது இந்துத்துவ அமைப்புகளும் நினைக்கிறாங்க.